வருது சார். அது உள்ள இருந்து வருது. நானா பண்ணல. கிண்டி நல்லா கிண்டி சூட் பண்ணி. இந்த பொண்ணுகிட்ட அப்படி என்ன டேலண்ட் இருக்குன்னு எல்லா சேனல்லையுமே கூப்பிட்டு உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கீங்க. ஐஸ்கிரீமை சுட வச்சு கொழன்னு பேதி மாதிரி குடிப்பேன்னு சொல்றா. இவகிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு இவங்களை இவ்வளோ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியல. அட் த சேம் டைம் நீயா நானால ஒரு எபிசோட் ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆச்சு. படிக்கிற வயசுல வேலைக்கு போற பசங்களை வச்சு எடுத்திருந்தாங்க. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த பசங்கள்லாம். வேலை பார்த்துட்டு படிக்கவும் செஞ்சுட்டு ஏன் அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்க இன்டர்வியூ எடுக்கலாம்ல? இதே மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்கள்ட்ட கேட்கலாம்ல. நீங்க ஒரு டே ஃபுல்லாக வேலை பார்க்குறீங்களே, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, நீங்கள் எப்படி இதை பண்ணுறீங்கன்னு கேட்கலாம்ல. ஸோ அதை பார்த்து யாராவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்கன்னா அந்த பசங்களோட லைஃப் ஆகுது நல்லா இருக்கும்ல. ஏன் அதெல்லாம் டோட்டலாக இக்னோர் பண்ணிட்டு இந்த மாதிரி பீப்புளை ட்ரெண்ட் பண்ணுறதுக்கான பர்பஸ் என்ன? இதனால நீங்கள் என்ன கன்வே பண்ண வரீங்க? எனக்கு சீரியஸாக புரியல. உங்கள் யாருக்காவது புரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஆர் இந்த மாதிரி பீப்புளை தான் நீங்கள் ட்ரெண்ட் பண்ணணும், இவங்கள தான் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கீழ்பாக்கம் ஹாஸ்பிட்டல் போகலாம்ல. இந்த மாதிரி கேஸ் நிறையா இருக்கும்.